இன்றைய தினம் ஆதித்தமிழர் பேரவையுடைய நிறுவனர் அருமை தோழர் அதிகமானவர்களே, இன்றைய தமிழக அரசின் சார்பில் அருந்ததியருக்கு உள் இடஒதுக்கீடு தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. அது எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு சாதக பாதகங்களை தரும், அதன் மூலமாக இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் முன்னேற வாய்ப்பிருக்கிறது என்பதை பற்றி அருமை தோழர் அதிகமானவர்கள் உங்களிடையே சிறு விளக்கத்தை அளிக்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் பெரியாரியல் பயிலரங்கம் பல்வேறு தலைப்புகளிலே நமது அலுவலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சிந்தனையும் நமது மக்களுக்கு, நமது தோழர்களுக்கு போய் சேர வேண்டும். அந்த உள் இடஒதுக்கீடு என்பது என்றால் என்ன, அந்த செய்திகள் நமது தோழர்கள் மற்றவர்கள் கேட்கும்போது விளக்கம் கூறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அருமை தோழர்கள் பயிலரங்க பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். பெரியார் தொண்டன் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடையளிக்க தயாரானவன் என்பது அனைவரும் அறிந்த செய்திதான். ஆனாலும் ஒவ்வொரு செய்தியும் நாம் படிப்பதை காட்டிலும் நேரடியாக கேட்டால் அது நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தோழர் அதிகமானவர்கள் உங்களிடையே நீண்ட ஒரு கருத்துரையாற்றி இருக்கின்றார்கள். நானும் அந்த கருத்துரையை கேட்டிருக்கின்றேன். என்னை தலைமையேற்று நடத்தி கொடுக்கவே கேட்டதற்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். அடுத்தபடியாக தோழர் அதிகமானவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். செல்பேசி தயவு செய்து தோழர்கள் அனைவரும் அணைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தவிர்க்க இயலாத காரணம் என்றால் அதை சைலண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒளிபரப்பாமல் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது ரொம்பவும் இடையூறாக இருக்கும் என்பதனால் குறிப்பாக தோழர்கள் அனைவரும் அதை அணைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பெரியாரியல் பயிலரங்கத்தினுடைய இந்த விளக்க உரை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் ஆறுசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியாரியல் பயிலரங்கினுடைய தோழர்கள் ஷாஜித் அவர்களே, தோழர் மணிகண்டன் அவர்களே, வடிவேல் அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, மாணிக்கம் அவர்களே, சம்பத் அவர்களே, இந்த பெரியார் படிப்பகத்தில் பல ஆண்டு காலமாக நமக்கு உற்ற துணையாக இருந்து உதவிகளை புரிந்து வரும் மரியாதைக்குரிய தோழர் கதிரவன் அவர்களே, தோழர் பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற பேரவையினுடைய
பொறுப்பாளர்கள் மற்றும் பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய அனைத்து தோழர்களுக்கும் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே நான் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி உரிய நேரத்தில் உரியவாறு நம்முடைய பெரியார் தொண்டர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எத்தனையோ தலைப்புகளில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருந்த போதிலும் கூட அருந்ததியர் உள்ளிடுவது கீழ் என்று வரும் பொழுது அதை ஏதோ ஒரு சாதியான ஒரு பிரச்சனை என்று யாரும், சமூக நீதி பேசுகிற யாரும் அப்படி எடுத்துக்கொள்வதில்லை. இருந்த போதிலும் இந்த தலைப்பில் இங்கே பேசி அதை குறித்த சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பெரியாரியல் பயிலரங்கு அத்துணை தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. அடிப்படையிலே பெரியார் தொண்டனாக இருந்த நான் இன்றைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து அதே வழியிலே, ஆனால் சிறு மாற்றத்தோடு இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே கூட இன்னும் பெரிய அளவிலே பெரியாரை கொண்டு செல்கிற ஒரு நல்ல வாய்ப்பை இன்றைக்கு ஆதித்தமிழர் பேரவை எனக்கு பெற்று தந்திருக்கிறது. முதலில் 1970களிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. கூவேக்கி ஆசான் ஐயா அவர்கள் இங்கே வடகோவையிலே கல்வியகத்தில் சிந்தனை பேரவை என்கிற அமைப்பை நாங்கள் எல்லாம் அங்கே படித்துக் கொண்டிருந்த போதுதான் தொடங்கப்பட்டது. தந்தை பெரியாரை அங்கே அழைத்து அந்த சிந்தனை பேரவை என்கிற அமைப்பை அப்பொழுது அங்கே நாம் தொடங்கினோம். சிந்தனை பேரவையிலே மாதம் ஒரு கூட்டம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறும். ஏறத்தாழ முற்போக்கு சிந்தனை உள்ள அத்துணை தோழர்களும் அதிலே கலந்து கொள்வார்கள். இதை போன்ற ஒரு உரை நடைபெறும். அந்த உரையை ஒட்டி கேள்விகளும் விளக்க உரைகளும் தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் இது நடைபெறும். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களும் திராவிடர் கழகத்தை சேர்ந்த நாமும் வேறுபட்டு நின்றோம். எனக்கு தெரிந்து 70 காலகட்டங்களிலே மொழியே தேவையில்லை என்று பேசிய மார்க்சிஸ்ட் தோழர்களை எல்லாம் எனக்கு தெரியும். இப்பொழுதும் அவர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மொழியே தேவையில்லை மனிதனுக்கு, அது ஒருவருக்கு ஒருவர் தொடர்புபடுத்துகிற ஒரு இதுதானே. அது எப்படி இருந்தால் என்ன, அது எந்த மொழியாக இருந்தால் என்ன என்று பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிலையை மாறி தாய்மொழி தமிழில் தான் பேச வேண்டும், தமிழில் தான் படிக்க வேண்டும், தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், தமிழுக்கு மாநாடு கூட இப்ப நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனா நாம் ஒன்றும் மாறல. பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய நாம் அன்றைக்கு எந்த நிலையில் இருந்தோமோ அதே நிலையில் தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம்.